அப்படியே மதிச்சாங்க. என்னம்மான்னு கேட்டா, அவன் 150 பவுன் போட்டு வந்தாலாம், இவன் ஒத்த செங்கிலி போட்டு போனான். சமுதாயம் பணம் வச்சிருக்கு. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த சமூகத்தினுடைய அந்தஸ்தாக, மதிப்பு மரியாதையாக எது இருந்தது என்று பார்த்தால், யாருடைய வீட்டிலே ஆக பழைய சரக்குகள் இருக்கிறதோ, மதுபான பேரல்கள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்தான் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவராக. நம்மகிட்ட 2 பேரல் இருக்கு, 7 மாசம் பழசு, நான் 3 பேரல் வச்சிருக்கேன், அவரோட பெரிய கெத்து. வெறும் சாராயங்க. நம்ம பார்வையில் இது இழிவா இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல, நாத்தம் முடிச்சதா இருக்குல்ல. அது அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அதுதான் அந்த ஊர் எல்லாமே. அப்படியே அதிலே பிறந்து, அதிலே வளர்ந்து, அதிலே ஊறி, அது இல்லாம வாழ்க்கையே இல்லை, கேப்பே கிடையாது. காலையில இருந்து நைட் வரைக்கும் முழுசா 24 hours. அதனால தான் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் ஆரம்ப காலத்துல அருளப்பட்ட சட்டங்களில் வசனங்களில் ஒரு வசனம் உண்டு. அதுல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா. மூமின்களே, தொழுகிற நேரத்துல போதையோட வந்துடாதீப்பா. எதுக்கு இந்த வசனம்? 24 hours போதை. கொஞ்சம் கேப் விடுறா, பின்னாடி வேற மாறுச்சு. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? 24 மணி நேரம் அப்படியே தம்முனே உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, கொஞ்சம் கேப் விடு. தொழுகிற நேரத்துல அப்படியே போதையோட வந்துடாத, அதுக்கு தயாரா இருந்துக்க, போதை இல்லாம இருந்துக்க என்று தொழுகை நேரத்திலே இடைவெளி விடுமாறு அல்லாஹ்வுடைய வசனம் கோரிக்கை வைத்தது. அப்படியானால் இந்த சமுதாயம் மதுபானத்திலே எவ்வளவு மூழ்கி இருந்தது என்பதை இதைவிட சொல்வதற்கு வேற உதாரணங்களே தேவையில்லை. அப்படி சொல்லப்படுகிற அளவிற்கு மதுவிலே ஊறி கிடந்த சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றை அறிவிப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்து, மதுபானத்தை இனிமேல் குடிக்க கூடாது, அது தடை விதிக்கப்பட்டு விட்டது, ஹராம் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்களில் குறி கேட்பது, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இவைகளெல்லாம் ஷைத்தானின் தீய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவ்வளவுதான்.